அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது. அல்லாஹ்வை தவிர வேறு எந்த தெய்வமும் இல்லை என்பதாக நான் சாட்சி அளிக்கின்றேன். அவர் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் இருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இந்த ஜும்மாவுடைய குத்பாவில் ஒரு பாதகமான விஷயத்தை பற்றி பார்க்க இருக்கோம். நெகட்டிவான விஷயமாக இருக்குது. ஆனால் அது ரொம்ப அத்தியாவசியமான விஷயமாக இருக்குங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்னென்னா, கவலைகள் மனித மனங்களை பல சமயங்களில் கஷ்டத்துக்கு உள்ளாக்கக்கூடியதாக கவலைகள் இருக்கு. கவலைகள் இல்லாத மனிதர்களே இல்லை என்பதாக நாம் அறிகிறோம். ஒன்று, கவலை இல்லாத மனிதன் யாரை பற்றியும் அக்கறை கொள்ளாதவனாக கேர்லெஸ்ஸாக இருப்பான். அவனுக்கு எதை பற்றியும் யார் எக்கேடு கெட்டு போனா என்னங்கிற ஒரு நிலை இருக்கும். அவன் மனிதத்தன்மை அற்றவன். ஆனால் கவலை இருக்கும். ஆனால் அந்த கவலையை பெரிதாக கருதாமல் இருப்பது அது ஒரு பண்பு. ரெண்டு விஷயம்தான் இருக்கு. ஒன்று, சூழ்ச்சி, அதை நினைக்கிறதே இல்லை. அதை பற்றி அதனுடைய தேவை இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லாமல் இருக்கிறது. அதுக்கு நிறைவேற்ற வேண்டிய விஷயங்கள் இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லாமல், அது ஒரு மனிதத்தன்மையற்ற பண்பாக இருக்கு. ஆனால் ஒரு ஞானம் பெற்றவர், ஞானியாக இருக்கக்கூடியவர், கவலையை தரக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் அதை பற்றி பொருட்படுத்தாமல் இருப்பார். அது ரெண்டு விதமாக இருக்கு. இந்த மனிதர்கள் சந்திக்கக்கூடிய கவலைகள் பலமாக இருக்கு. அந்த நம்ம மேஜராக பார்க்கணும் அப்படின்னாக்கா, நம்ம வாழ்க்கையில் தனி மனித கவலைகள், நம்முடைய ஆன்மா குறித்த கவலைகள், நம்முடைய குற்றங்கள், பாவங்கள், பழக்க வழக்கங்கள், தடுமாற்றங்கள், நம்முடைய பலகீனங்கள், நம்மளால் செய்ய முடியாத பல விஷயங்கள், இதெல்லாம் நம்மளை கவலைக்கு உள்ளாக்குது. ஆன்ம ரீதியான அது பிரச்சனையாக அது இருக்குது. குடும்ப பிரச்சனை இருக்குது. அது ஒரு கவலை தரக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குது. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சச்சரவுகள், சிக்கல்கள், இதெல்லாம் பொருளாதார பிரச்சனைகளால் கவலைகள் ஏற்படுது. பணம் இல்லை, பண நஷ்டமாயிருச்சு, பண தேவை இருக்குது, பல விஷயங்கள். அந்த பொருளாதாரங்கிறது நம்ம பிரச்சனையாக இருந்து கொண்டு கவலை தரக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குது. அது என்னை துன்புறுத்தியனால தான் இந்த சப்ஜெக்டே எடுத்தேன். ஆனால் இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அது நீங்கிற வழி அல்லாஹ் எனக்கு காட்டியிருக்காரு. ஒரு சமீபத்தில் தான் நடந்தது. அது மாதிரி கவலை அரித்து கொண்டே இருக்கிற ஒரு விஷயமாக இருந்தனால இந்த சப்ஜெக்டை நான் எடுக்க வேண்டியது. சமுதாய பிரச்சனைகளால் கவலைகள். உலகம் இப்படி இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி இருக்கிறாங்க, நம்ம ஊர்க்காரங்க இப்படி இருக்கிறாங்க, இப்படி ஒரு கவலை நம்மளை அரிக்குது. ரோடு இப்படி இருக்கு, சாலை வசதி சரியில்லை, தண்ணீர் கிடைக்கல, இப்படி சமுதாய பிரச்சனைகள் நம்மளை கவலைக்குள்ளாக்குது. மின்சாரம் கிடைக்கல. அதுபோல் மார்க்க கருத்து வேறுபடுவதால் ஒரு கவலைகள். அவங்க சொல்கிறது வேறு மாதிரி சொல்கிறாங்க, நான் சொல்கிற மாதிரி சொல்லலை, நான் சொல்கிறது ஏற்கலை, இப்படி பல விதங்கள். அது மார்க்க ரீதியான கருத்து வேறுபாடுகள் கவலை அளிக்குது. அதனால தான் நம்ம அதை நோக்கி சரியான பதில் கொடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு இது ஏற்படுது. நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கணுமே அவங்க அப்படிங்கிற இந்த மாதிரி. இது மேஜராக நான் பார்த்த விஷயங்களில், இது கவலைகள் பார்த்த விஷயங்களில் இதுவாகத்தான் இருக்குது. ஆனால் நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க. அது கூகுளில் தேடினா எக்கச்சக்கமாக போட்டிருப்பாங்க. அது நமக்கு இப்போ அவசியம் இல்லை. இந்த 5 விதமான கவலைகளை நம்ம பார்க்குறோம். குர்ஆனில் எப்படி அந்த கவலைகள் இருக்குதுங்கிறத நிறைய வசனங்கள்ல இருக்குது. இப்போ கவலைகள் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. நிழலின் அருமை வெயிலில் தெரியும் அப்படிம்பாங்க. ஒரு நிழல் நமக்கு தேவையாக இருக்குது, நம்ம ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, அது மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்குது என்பதை வெயிலில் போய் நின்றால்தான் அது ஆகா வெயிலில் நிற்க, வெயில் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயம் நம்மளை நிழலுக்கு தேவை இருக்குது அப்படிங்கிறத உணர்த்தும். அதுபோல்
கவலை என்ற ஒன்று இருந்தால்தான் மகிழ்ச்சியின் அருமையே தெரியும். நம்ம மகிழ்ச்சியாக இருந்து கொண்டே இருந்தால் அது இது அவ்வளோ அருமையான விஷயம் அப்படின்னு நமக்கு புரியவே வராது. கவலை என்ற ஒன்று நம்ம கஷ்டப்படுத்தும் போது மகிழ்ச்சி என்ற ஒன்று அங்கே இருக்குது. அதை அடைவதற்கான வழி என்ன? அதான் உலகத்திலே பெரிய செல்வந்தனாக இருந்த அந்த ஒருத்தர் சொல்றாரு, நடிகர், அது எலிசிட்டேட்டிவாக இருக்குது, ரொம்ப நான் அதை தேடிக்கிட்டே போகிறேன், என்னால் முடியலை, அந்த மகிழ்ச்சியை அடைவதற்கு எனக்கு எவ்வளவோ நான் விஷயங்களை பெற்றுவிட்டேன், அனைத்து விஷயங்களையும் நான் பெற்றுவிட்டேன், ஆனால் என்னால் சந்தோஷத்தை அடைய முடியலை, மகிழ்ச்சியை அடைய முடியலை என்று சொல்லக்கூடிய நிலையை பார்க்குறோம். உலகத்திலே செல்வந்தராக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் பேசுகிறார். அப்படி இருக்கக்கூடிய ஒன்றாக மகிழ்ச்சி என்பது இருக்குது, துரத்தி செல்ல வேண்டிய ஒன்றாக இருக்கு. ஆனால் அதுதான் நமக்கு மகிழ்ச்சியை நம்ம கிட்டேயே வச்சிருக்காரு. கடவுளை நினைவு கூறுவதன் மூலம் நம்ம அந்த மகிழ்ச்சியை அடைய முடியும் என்பது குர்ஆனுடைய வாக்காக இருக்கு. 13:28. கவலை பற்றி நம்ம நிறைய வசனங்கள் இருக்குது, அதை பார்ப்போம். பிள்ளைகளை பற்றி கவலைப்படுகின்ற ஒரு விஷயத்தை நம்ம முதல்ல அதைத்தான் நம்ம அடையும். பிள்ளைகள் நமக்கு ஏன் கவலை அளிக்கிறார்கள் என்றால், அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் இருக்குது, அவங்க எதிர்காலம் எப்படி அமையுமோ என்ற கவலை இருக்குது, அவர்களை நம்ம எப்படி வளர்க்குறதுங்கிற ஒரு கவலை இருக்குது. பல விதங்களில் அது ஒரு கவலை வரக்கூடிய விஷயமாக இருக்குது. பிள்ளைகளுக்காக நம்ம கவலைப்படுறோம். அதுதான் அல்லாஹ் குர்ஆனில் 4ஆம் அத்தியாயம் 9ஆம் வசனத்தில் நமக்கு சொல்லித் தருகின்றார். தங்களுடைய சொந்த பிள்ளைகளை பற்றி கவலை கொண்டிருப்பவர்கள் தங்களுக்கு பின்னால் அவர்களை விட்டு செல்லும் பட்சத்தில் கடவுளை கருத்தில் கொள்ளவும் நீதமாக நடந்து கொள்ளவும் வேண்டும். அந்த ஆஸ்பெக்டை செஞ்சால் பிள்ளைகளுக்கு அது பாதிப்பு வராது. நம்ம செத்து போன பிறகு, நம்ம இறந்து போன பிறகு நமக்கு பின்னால் பிள்ளைகள் என்ன ஆகுமோ அப்படிங்கிற கவலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், இப்போ செய்ய வேண்டிய விஷயம், கடவுளை கருத்தில் கொள்ள வேண்டும், நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் இங்கே அது. அந்த வார்த்தை வார்த்தை அரபியில் வர மறந்துச்சு. அதான் இப்போது அந்த நீதமாக நடந்து கொள்ளக்கூடிய வகையில் நம்ம எல்லா விஷயத்தையும் அமைந்து கொண்டால் பிள்ளைகளுக்கும் அது கடத்தப்படும், அவர்களே மதிப்பார்கள். நம்ம எப்படி அதுக்கு நீதமான அவர் இப்படி சொல்வாங்களோ அதே போல் அவர் பிள்ளைகளும் அப்படி அதை எடுத்துக்கொள்வார்கள். அதைத்தான் நம்ம மேரியின் உதாரணத்தில் கூட பார்க்குறோம். அவங்க அப்பா நல்லவராச்சே, இவர் இந்த பிள்ளை கெட்டு போய் வந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் உண்மையிலே அது நடக்கலை, அது தவறாக அவங்க எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அடுத்து ஜேக்கப்புடைய வாழ்க்கையை, ஜோசப்புடைய வாழ்க்கையிலையும் நிறைய படிப்பு நம்ம இருக்குது, பாடங்கள். அதை பற்றி நம்ம நிறைய வசனங்கள்ல இருக்குது. அவர் கவலைப்படுறாருங்கிறத நம்ம பார்க்குறோம். கவலைப்பட்டு அவருடைய கண்கள் பழுதடைந்து விடுகின்றன, அந்த அளவுக்கு அவர் கவலைப்படுகின்றார் என்பதை நம்ம பார்க்குறோம். 12ஆம் அத்தியாயம் 13வது வசனத்தில் அவர் அந்த கவலை எப்படி கொள்கின்றார் என்கிறத பார்க்குறோம். அவர் கூறினார், பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் விளையாட போகிறோம், காட்டுக்குள்ளே போய் விளையாட போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு அது தெரியாது. அவங்க கெட்டவங்களாக இருக்காங்க, அவங்க தப்பு செய்ய போகிறாங்கங்கிறது தெரியாது. இருந்தாலும் அந்த கவலை அவருக்கு எப்படி ஏற்படுதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் கூறினார், அவருடன் நீங்கள் வெளியில் சென்றால் நீங்கள் அவரை கவனிக்காதிருக்கும் பொருட்டு அவரை ஓனாய் விழுங்கி விடக்கூடும் என்று நான் கவலைப்படுகின்றேன். கவலையாக இருக்கு, ஏதாவது ஓனாய்க்குனே உன் பிள்ளையை சாப்பிட்ருமே, உன் தம்பி மேலே சாப்பிட்ருமே அப்படின்னு எனக்கு கவலையாக இருக்குன்றார். அந்த கவலை அவருக்கு ஏற்படுகிறது. மனிதர்களுக்கு எல்லாருக்குமே பிள்ளைகளை சைக்கிள் ஓட்ட அனுப்புகிறோம். அப்போ நமக்கு அது எங்கேயாவது ஸ்க்ராட்ச் ஆகிருமோ, விழுந்துருவானோ, அடிபட்டுருமோ, அப்படி கவலை இருக்குல்ல. அது இல்லாமல் மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. நமக்கு அதான் உண்மையான மனித தன்மை உண்டவர்களாக இருந்தால் எதையும் பற்றியுமே கவலைப்படாத, கவலை இல்லாத மனிதனுக்கு வேணால் அது ஒரு பிரச்சனையாக இருக்குது நமக்கு. ஆனால் இருக்கும் இந்த கவலை என்பது, அது இருக்குதுங்கிறத தான் நான் சொல்ல வரேன். கவலை இருக்கிறது. கவலை என்பது மனித வாழ்வின் அங்கமாக இருக்கு. அவர் இன்னொரு இடத்துலையும் அதை சொல்றாரு. 12ஆம் அத்தியாயத்தின் 84வது வசனத்திலையும், ரொம்ப நாளாக ஆச்சே பையனை காணாமே, அவன் எங்கே போனானோ ஏது போனானோ அப்படிங்கிற கவலையில் அவர் அதை சொல்றார். நான் ஜோசப்பை நினைத்து கவலை வருகின்றேன் என்று கூறியவராக அவர்களிடமிருந்து அவர் திரும்பி கொண்டார்.
அதிகமான கவலையால் அவருடைய கண்கள் விழுத்து போயிட்டன. அவர் மெய்யாகவே துக்கத்தில் இருந்தார். நிஜமா அவர் பிள்ளைக்கு என்ன ஆச்சோ, என்ன எப்படி நிலையில இருக்கிறானோ, என்ன கதியில இருக்கிறானோ, கஷ்டப்படுறானோ, எல்லாத்துக்குமே இருக்கும். அது அவருக்கு தெரியுது அவர் உயிரோடு இருக்கிறாரு அப்படிங்கிறது. சாகலை, எங்கேயோ இருக்கிறான் பையன், அவன் பெரிய ஆளாக வர இருக்கிறான் தான் எனக்கு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தில் அது உறுதியாக இருக்கனால. ஆனால் கவலை அவருக்கு இருக்கு, அவர் எங்கே போனாலும் என்ன செய்கிறாரோ. அந்த மகன்கள் கூட அதை கண்டிக்கிறாங்க. அவர்கள் கூறினர், அந்த பசங்க, கடவுள் மீது ஆணையாக நீர் நோயாளியாகி விடும் வரை அல்லது நீர் இறந்து போகும் வரை ஜோசப்புக்காக நீர் கவலைப்பட்டு கொண்டே இருப்பீர். போயிட்டானே, இப்போ அவரை பற்றியே பேசிக்கிட்டே இருக்க, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு பசங்க அத்தாவை சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த கவலையை அவங்க காண்றாங்க. இப்போ கவலை என்பது அந்த பிள்ளைகள் விஷயத்தில் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம். மோசஸுடைய தாயார் அவங்க கவலைப்படுறாங்க. அந்த கவலையை மாற்றி அமைப்பதற்காக திரும்ப அவங்கள்ட்ட சேர்க்கிறாரு அல்லாஹ் அப்படிங்கிறத 20ஆம் அத்தியாயம் 40வது வசனம், 28ஆம் அத்தியாயத்தின் 13ஆம் வசனம் ரெண்டுலேயுமே அது இருக்குது. 20-40 படிக்கிறேன், அல்லது 28 அது நீண்ட வசனமாக இருக்குது. 28-13 படிக்கலாம். இவ்விதமாக அவருடைய தாயாரிடம் அவரை மீண்டும் தந்தோம். அவரை ஆத்திரத்துக்கு போட்டுட்டாங்க. திரும்பவும் அவரை அவர் கைக்கு கிடைக்கும்படி செய்தாரு அல்லாஹ். அவரை மகிழ்வடைய செய்து அவருடைய கவலைகளை போக்கி மேலும் கடவுளின் வாக்குறுதி சத்தியம்தான் என்பதை அவர் அறிந்து கொள்ள செய்யும் பொருட்டு அவ்வாறு செய்தார். ஆவினும் அவர்கள் அதிகமானவர் அறிய மாட்டார்கள் என்று முடிக்கிறாரு. அதான் அவர் மகிழ்வு அடைய செய்யணும். அந்த பிள்ளையை பார்த்தோம்னா தான் சந்தோஷம் வரும். அதான் கவலை இருந்தால்தான் மகிழ்ச்சிங்கிற அந்த விஷயமே தெரியும். அதுக்காகத்தான் கவலைகள் நமக்கு அல்லாஹ் அப்படி ஒரு விஷயத்தை அமைத்திருக்கிறார் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதே மாதிரி வாழ்க்கை துணைகளுக்காக கவலைப்படக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். நம்ம பெண்டாட்டிகள், கணவர்கள் பற்றி அந்த வாழ்க்கை துணைகள் கவலைப்படுகின்றார்கள். எங்கே போனாங்களோ, வெளிநாட்டுக்கு போனால் கவலைப்படுறாங்க, பிள்ளை பேர் ஏற்பட்டால் கவலைப்படுறாங்க. அப்படி ஒரு என்ன ஆக போதோ அப்படிங்கிற ஒரு கவலை ஏற்படுது. அவங்களுக்கு வருமானம் குறைவாக இருந்தால் அந்த இடத்துல கவலைப்படுறாங்க. அதை அது 33வது அத்தியாயம் 51 அதை தான், அந்த விஷயத்தை தான் முகம்மது சந்திக்கிறாருங்கிறத பார்க்குறோம். அவங்களுக்கு பணம் தான் பிரச்சனையாக இருக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது அவங்கள விவாகரத்து டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு கூட ஒரு கட்டம் நெருங்குது. முகம்மதுக்கு பணம்னு புராண்டும் போது அதை நான் உங்களுக்கு கொடுக்குற வேண்டிய விருப்பப்படுற பணத்தை கொடுத்து அனுப்பி விடுறேன், நீங்கள் போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு வசனங்கள்லாம் இருக்குது. இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா 51 அவர்களில் எவர் ஒருவரையும் நீர் கனிவுடன் தள்ளி வைக்கலாம். அது முகமதுக்கு அல்லாஹ் அந்த பெர்மிஷன் கொடுக்குறார். மேலும் நீர் அவர்களில் எவர் ஒருவரையும் முன்பால் நெருக்கமாக கொண்டு வரலாம். நீர் பிணையெடுத்து கொண்ட எவர் ஒருவருடன் நீர் சமரசம் செய்து கொண்டால், மீண்டும் அவங்களை சேர்க்கணும் சமரசம் செய்து கொண்டால், நீர் குற்றம் எதுவும் செய்யவில்லை. இந்த முறையில் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், கவலை எதுவும் கொள்ளாதிருப்பார்கள். அந்த கண்டிஷனில் அவங்களுக்கு அது கிடைக்குங்கிறது தான் சொல்கிறார் அல்லாஹ். நீர் அவர்களை சேர்த்து கொண்டு அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க, கவலை இல்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் முகம்மதுக்கு சொல்கிறாரு. மேலும் அவர்கள் அனைவருக்கும் மீதமாக நீர் வழங்குபவற்றை கொண்டு திருப்தி அடைவார்கள். பைசா நீங்கள் கொடுக்குற பைசா வச்சு சேர்ந்துட்டாங்கன்னா இப்போ நீ கொடுக்குறத வச்சு அவங்க திருப்தி அடைவாங்க. உங்கள் இதயங்களில் உள்ளவற்றை கடவுள் அறிகின்றார், கடவுள் எல்லாம் அறிந்தவர், ஞானம் கனிவானவர் என்று சொல்கிறார். அதான் இந்த குடும்ப உறுப்பினர்கள் பற்றி இன்னொரு வசனம் கூட இருக்குது, அதையும் படிச்சிடலாம். ஜக்கரியா அவர் 19ஆம் அத்தியாயம் 5வது வசனத்தில் அதை தான் அவர் சொல்லி கேட்குறார் அல்லாட்ட பிரார்த்தனையை. 19:5 எனக்கு பிறகு என்னை சார்ந்திருப்பவர்களை குறித்து நான் கவலை அடைகின்றேன். என் தங்கச்சிமாரு, சொந்தக்காரங்க எல்லாம் எனக்கு என்னை சார்ந்து இருக்கிறாங்க. நான் என்னுடைய வருமானத்தை வசனத்தை முழுக்கப்படு. மேலும் என் மனைவியோ மலடியாக இருக்கின்றால், உம்மிடமிருந்து ஒரு வாரிசை எனக்கு வழங்குவீராக. என்னுடைய வாரிசாகவும் ஜேக்கப்பின் வம்சத்திற்கு வாரிசாகவும் அவர் இருக்கட்டும். மேல் என் இரட்சகரே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவராகவும் அவரை ஆக்குவீராக என்று பிரார்த்தனையை வைக்கிறாரு. அந்த பிரார்த்தனைக்கு பதிலாக ஜான் அவருக்கு தரப்படுகின்றார்.
அதான் அந்த குடும்ப பின்னால் என்ன ஆகும், என்னுடைய வாரிசு அது வம்சம் பூண்டோடு அழிவதை பற்றி மக்கள் ரொம்ப அச்சப்படுவாங்க. நீங்கள் அதெல்லாம் வந்து துவம்சங்கிற வார்த்தையே அதுதான். துவம்சம்னா எல்லாத்தையும் வம்சமே அழிச்சிருக்கு, பூண்டோடு அழிச்சு விடுவது. அதை பற்றி தான் நிறைய கவலைப்படுவாங்க. அதுக்கு எதிராக என்ன நடந்தாலும் அது பயப்படுவாங்க. அது நீங்கள் படங்களை தான் பார்க்கலாம். பூண்டோடு அழிக்கிற விஷயத்த யாரும் ஏற்க மாட்டாங்க. அது கவலை அடைகின்றேன் என்று சொல்கிறார். பின்னால் வரக்கூடிய என்னுடைய சொந்த பந்தங்கள், என்னுடைய தங்கச்சி பிள்ளைகள் எல்லாரும் கவலைப்படுவாங்க அப்படிங்கிறது தான். அவர் தனக்கு ஒரு வாரிசு இருந்தால் என்னை போல அவரும் அந்த கவனிப்பார்கள், அவர்களை கவனித்துக் கொள்வார் அப்படிங்கிற ஒரு அக்கறையோடு சொல்கிறாரு. அல்லாஹ் அதுக்கு பதிலையும் கொடுக்கிறார். அல்லாஹ் அளிக்கிறார், குழந்தை வர தரப்படுகின்றது. அதான் அவர் கவலை அடைகின்றேங்கிற விஷயத்தை தான் நம்ம சொன்னோம். அடுத்து ஒரு வியாபாரங்கிறது நமக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குதுங்கிறத 9ஆம் அத்தியாயம் 24வது வசனத்தில் சொல்கிறாரு. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கவலை அளிக்கக்கூடிய ஒரு வியாபாரம் கூட தூதருக்கும் அல்லாவுக்கும் எதிராக, அல்லாவுக்கும் தூதருக்கு எதிராக உங்களுக்கு அது தென்படுமாயின், அது உனக்கு பிடிச்சமாக இருக்குமாயின், ரொம்ப பிரியமாக இருக்குமாயின், அல்லாவிடத்திலிருந்து தூதரத்திலிருந்து ஒரு போரை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அது 9ஆம் அத்தியாயம் 24. அது முக்கியமான அளவுகோலாக இருக்குது. எல்லா விஷயங்களுமே அல்லாவுக்கு மிஞ்சி இருக்கக்கூடாது, தூதருக்கு மிஞ்சி இருக்கக்கூடாது என்பதை அந்த வலியுறுத்துறது. அது கவலைப்படுகின்ற ஒரு வியாபாரமும் அதுவும் சொல்லப்படுகின்றது. இன்ஷா அல்லாஹ். அதான் எந்த கவலையாக இருந்தாலும் நாம் கடவுளிடம் முறையிட வேண்டும். அதனை அல்லாட்ட தான் முறையிடணுங்கிறத 12ஆம் அத்தியாயம் 86வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அவர் கூறினார், அதான் ஜேக்கப், எனது சங்கடத்தையும் கவலையையும் நான் கடவுளிடம் முறையிடுகின்றேன் அப்படின்னு அந்த பசங்கள்கிட்ட சொல்கிறார். அவங்க சொல்கிறாங்கல்ல, குருடா போகிற மாதிரி நீ வந்து இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு பதில் சொல்கிறார் அவர். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அடுத்த குத்பாவில் இன்னும் கொஞ்சம் விஷயங்களை பார்க்கலாம். தூபு இலல்லா, கடவுளின் பார் திரும்புவோம். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது. அல்லாஹுவை தவிர வேறு எந்த தெய்வமும் இல்லை என்பதாக நான் சாட்சி அளிக்கின்றேன். நான் அவர் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் இருக்கின்றார். அடுத்ததாக தீயவர்கள் அவங்க வந்து கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. குறிப்பாக அது உலக விஷயங்களில் அல்லாஹ் கட்டளையிட்ட ஒரு விஷயத்தை அவங்க வந்து மாற்றிக்கிட்டு, அப்படி எப்படி இருந்தாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம், எங்களுக்கு என்ன மாதிரி நடந்தாலும் கவலைப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்கிற விஷயத்தை 34ஆம் அத்தியாயம் 19வது வசனத்தில் பார்க்குறோம். அதில் என்ன அப்படின்னா, அல்லாஹ் வந்து ஸ்டேஷன்ஸ், ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கும் அருகிலே இருக்குமாறு அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறார். பக்கத்தில் ஊர். அது நமக்கு சொல்ல முடியலை. பல விஷயங்கள் நம்ம எல்லாம் கடந்து வந்துட்டோம். இப்போ எல்லாமே பக்கத்தில் தான் இருக்கிறோம், நெருக்கமாக இருக்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் வந்து சொற்பமான மக்கள் இருக்கிறதுனால அங்கங்கே இருப்பாங்க மக்கள். ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு நடுவில் நீண்ட தூரமாக இருக்கும். அதை அதான் குறுக்கி வைக்கிறாரு, குறைச்சி வைக்கிறாருங்கிறத பார்க்குறோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க 19வது வசனத்தில் 34ஆம் அத்தியாயம், ஆனால் அவர்கள் அதான் அது பாதுகாப்பானதாக ஆக்கினோம், இரவிலும் பகலும் முழுமையான பாதுகாப்புடன் அதில் பயணம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் வந்து அந்த பாலைவன சோலைகளை நான் அமைச்சு கொடுத்தேன் அப்படிங்கிறத சொல்கிறார். பயணத்தை பாதுகாப்பாக வைக்கிறதுக்காக. அதான் ஒரு காலத்தில் இருந்திருக்கேன். நம்ம இப்போ அந்த நிலையெல்லாம் கடந்து பஸ்ஸில் போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம், எல்லாம் மாறிடுச்சு. பைக்கில் போகிறோம், இல்லை எடுத்த சைக்கிள் டீ கடைக்கு கூட பைக்கில் தூக்கி போட்டுக்கிட்டு போகிறோம். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ வேறு மாதிரி ஆனதுனால அதை பற்றி நமக்கு கான்சியஸ் இல்லை, அதை பற்றி புரிதல் இல்லை. இன்ஷால்லா நம்ம அது கற்பனை, அதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்ல பல விஷயங்களை மைண்டில் போட்டு பார்க்கணும். அந்த கற்பனை நமக்கு திறன் இருக்கணும். எப்படி நடந்திருக்கும், முகம்மது எப்படி போரில் ஈடுபட்டு வெற்றியோ, அவர் தைரியமாக இருந்தார், அவருடைய தீரத்தை பற்றி நம்ம எண்ணி பார்க்கணுமா இல்லையா? அதான் நீங்கள் பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் 19. ஆனால் அவர்கள் நன்றி கெட்டவர்களாக மாறினார். இப்படி செஞ்சு கொடுத்த பிறகு அவர்கள் நன்றி கெட்டவர்களாக மாறினார்கள். மேலும் சவால் விடுத்தார்கள், எங்கள் இரட்சகரே, நிறுத்தங்கள் எதுவுமின்றி எங்கள் பயணங்களின் தூரத்தை நீர் அதிகரித்தாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். எவ்வளவு தூரம் நாங்கள் போவோம், எங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அதை கவலைப்பட மாட்டோம். இந்த கவலைங்கிறது எப்படி நெகட்டிவாக இருக்குது பாருங்க. இந்த இடத்துல அவங்க கவலைப்பட மாட்டோங்கிறது ஒரு தவறான ஒன்றாக இருக்குது. அதை பற்றி கவலைப்படணும். இப்படி தூரமாக இருக்குது, நம்ம கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற கவலை இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு நன்மை விஷயமாக அது இருக்கும். அதான் அது வேற. இவ்விதமாக அவர்கள் தங்கள் சொந்த ஆத்மாக்களுக்கு அநீதி இழைத்துக் கொண்டனர். இப்படி சொன்னதுனால, இப்படி கவலை அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்றதுனால அவங்க தங்களுடைய ஆன்மாக்களுக்கு அநீதி இழைத்துக் கொண்டனர்.
அதன் விளைவாக நாம் அவர்களை சரித்திரமாக்கினோம், கதையாக்கிட்டோம் அப்படிங்கிறது. மேலும் சமூகம் பூமி எங்கிலும் சிறு சிறு சமூகங்களாக அவர்களை நாம் சீதறச் செய்தோம். உறுதிப்பாடு உடையவர்களாகவும் நன்றி உடையவர்களாகவும் இருப்பவர்களுக்கு இது படிப்பினைகளை வழங்க வேண்டும் என்று சொல்றாரு. அப்ப அந்த கவலை என்பது அது இருக்கணும். அதே நேரத்தில் அதை நம்ம பெரிதாக கருதாமல் கடவுளிடம் முறையிடக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். கவலை இல்லாமல் ஒன்றும் போய்விடாது. கவலை இருப்பதனால் நாம் கவலைப்படுறது தவறு அப்படிங்கிற ஒரு நிலைக்கும் போக வேண்டியதில்லை. ஏனென்றால் மறு உலகத்தை குறித்து கூட கவலையும் கவனமும் இருக்கணும் அப்படிங்கிறத வசனங்களை பார்க்கணும். மறு உலக நிலைமை பற்றிய கவலை அதுதான் இருப்பதிலே மெய்யான கவலை. நம்ம அந்த கவலை நம்மகிட்ட இருந்தால் தான் நம்ம அசலாகவே அதை பற்றி பயத்தோடு இருக்கிறோம், அச்சத்தோடு இருக்கிறோம். நம்ம திரும்ப அல்லாட்ட திரும்ப இருக்கின்றோம் என்ற உண்மை அது இருக்குது. அது 13ஆம் அத்தியாயம் 49 கூட அதை அல்லாஹ் சொல்கிறாரு. 13வது 49 13:21 நினைக்கிறேன். சரி ஞாபகம் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். 13:21 சேர்த்து வைக்குமாறு கடவுள் கட்டளை விட்டவற்றை அவர்கள் சேர்த்து வைப்பார்கள், தங்கள் இரட்சகரிடம் பயபக்தியோடு இருப்பார்கள், மேலும் அச்சுறுத்தும் கேள்வி கணக்கை அஞ்சுவார்கள். அது பயமும் கவலையும் நெருக்கமானவர்கள், சிஸ்டர்ஸ், அது அண்ணன் தம்பிமார், ரெட்டப்பிள்ளைமார், அப்படி நெருக்கமான ஒரு விஷயம். பயம் இருந்தால் அந்த இடத்துல கவலை இருக்கும், பயம் இருந்தால் கவலை இருக்கும், கவலை இருந்தால் பயம் இருக்கும். அப்படி ஒரு நெருக்கமான அது அஞ்சுவார்கள்னா அவங்க கவலைப்படுவாங்க. மறு உலக அது நேரடியாகவே 21ஆம் அத்தியாயத்தின் 49வது வசனம் நினைக்கிறேன். அதையும் தங்களுடைய தனிமையில் தனித்திருக்கும் பொழுதில் கூட இங்கேயும் அதே தான் சொல்றார். தங்கள் இரட்சகரிடம் பயபக்தியோடு இருப்பவர்கள், மேலும் அந்த நேரத்தை குறித்து அவர்கள் கவலைப்படுகின்றனர். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றாருன்னா, அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் அப்படின்னா கவலைப்பட மாட்டார்கள் அல்லாஹ் சொல்றது. ஆனால் கவலையோடு இருப்பார்கள். மறு உலகத்தில் என்ன நடக்க போகுதோ, எனக்கோ மற்றவர்களுக்கோ என்ன நேரும் என்று எனக்கு தெரியாது அப்படிங்கிற கவலையோடு தான் தூதர் இருக்கார். 46ஆம் அத்தியாயம் 9வது வசனம். அப்படிங்கும்போது அது ரெண்டுக்கும் பேலன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம்தான். அதான் அந்த 80ஆம் அத்தியாயம் 37ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர்களில் ஒவ்வொருவரும் அந்நாளில் தன்னுடைய சொந்த தலைவிதியை பற்றியே கவலைப்படுவர். எல்லாருமே அது நம்ப மறுப்பவர்களை குறிக்கிறது. ஆனால் மற்ற நம்பிக்கையாளர்களுக்கும் உள்ள விஷயம் வருது பாருங்க வசனத்தில். அவங்க கவலை இல்லாமல் இருக்கிறாங்கிறது நிறைய வசனங்கள் இருக்குது. 27ஆம் அத்தியாயம் 66. உண்மையில் மறு உலகை குறித்து அவர்களுடைய அறிவு குழம்பிவிட்டது. உண்மையில் அதை பற்றி அவர்கள் சந்தேகங்களை தாங்கி இருக்கின்றனர். உண்மையில் அவர்கள் அதில் முற்றிலும் கவனமற்று இருக்கின்றனர். கவனமற்றுனா கவலையற்று இருக்கின்றனர். அதை நம்ப மறுப்பவர்களாக அவர்கள் இருக்கின்றனர். அதுவும் கவலையற்ற ஒரு தன்மை தான். 7ஆம் அத்தியாயம் 45, 12ஆம் அத்தியாயம் 47. நம்பிக்கையாளர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க பரிபூர்ண உறுதியோடு இருக்கின்றனர். அவங்க கவலையோடு இருக்கிறாங்கிறதே அது பரிபூர்ண நம்ம சந்திக்கணும், அல்லாஹ்வை சந்திக்கணும், அந்த மறு உலகத்தில் என்ன நடக்குமோ அப்படிங்கிற கவலையோடு சேர்ந்து அந்த உறுதி இருக்குதுங்கிறத அது காட்டுது. பரிபூர்ண உறுதியோடு இருக்கின்றனர். 2ஆம் அத்தியாயம் 4, 27ஆம் அத்தியாயம் 3, 31ஆம் அத்தியாயம் 4, இந்த 4 வசனங்கள் எல்லாம் இருக்கு. விழிப்புணர்வுடன் இருக்கின்றனர். அவங்க அதை குறித்த ஒரு கான்சியஸாக இருக்கிறது, விழிப்புணர்வோடு இருக்கிறது, விஷயம் முழுசாக அதை பற்றி எண்ணங்களோடு இருக்கிறது. நாளை ஒரு கனவு, அதை நான் ஏன் நம்பணும்னு பாட்டு போடுறேன். நான் நட்டதும் ரோஜா இன்றே பூக்கணும். ஆனால் நாளை என்பது நமக்கு நிஜம் எப்படியோ, நாளைக்கு சனிக்கிழமை என்பது நிஜம் எப்படியோ, அதுபோல மறு உலகம் அந்த அந்த நாள் என்பது நிஜம், சத்தியம். அதை நம்ம பின்தங்கியோ அது தயக்கத்தையோ கொண்டிருக்கக்கூடாது. அதான் விழிப்புணர்வுடன் இருக்கின்றனர் என்பதை 39ஆம் அத்தியாயம் 9ஆம் வசனத்தில் அவங்க எப்படி என்ன செய்வாங்கங்கிறதையும் அல்லாஹ் சொல்றாரு. 39:9 தங்கள் இரட்சகருடைய கருணையை தேடியவாறு மறு உலகை குறித்து விழிப்புடன் இருந்த வண்ணம் சிரம் பணிந்தும் விழித்திருந்தும் இரவில் தியானம் செய்பவர்களில் ஒருவனாக இருப்பது மேலானதல்லவா? கூறுவீராக, அறிந்திருப்பவர்கள் அறியாதிருப்பவர்களுக்கு சமமாவார்களா? அறிவு திறனை பெற்றிருப்பவர்கள் மட்டுமே கவனத்தில் எடுத்துக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்றார். அது ஒரு அடுத்து 5ஆம் அத்தியாயம் 69, 2ஆம் அத்தியாயம் 62 நம்ம
இந்த குர்ஆன் மொழிபெயர்ப்பில் தூதர் ரஷாதுடைய மொழிபெயர்ப்பில் முதல் பக்கத்தில் இடம்பெறக்கூடிய வாசகமாக அது இருக்குது. அந்த வசனமாக 2 வசனம். நிச்சயமாக நம்பிக்கை கொண்டவர்கள், யூதராக இருப்பவர்கள், கிறிஸ்தவர்கள், மதம் மாறியவர்கள் எவராயினும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு, மேலும் மறு உலகின் மீது நம்பிக்கை கொண்டு, மேலும் நல்ல நன்னறியானதொரு வாழ்வு நடத்துகின்றவர்கள் தங்கள் இரட்சகரிடமிருந்து தங்களுடைய பிரதிபலனை பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் அஞ்சுவதற்கு எதுவும் இல்லை, அன்று அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். கவலை, துக்கம், அச்சம் எல்லாமே ஒன்று கலந்த ஒரு விஷயந்தான் அது மனிதர்களுக்கு. அது அவங்களுக்கு தேவை இருக்காது அப்படிங்கிறத அல்லாஹ் ஆதமை இங்கே பூமிக்கு அனுப்பும் போது அதை சொல்லித்தான் அனுப்புகிறார். என்னிடமிருந்து வழிகாட்டல் வரும், அதனை பின்பற்றினால் அச்சம் கொள்ள எதுவும் இருக்காது, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றார், அது கேரண்டியாக சொல்றார். ஆனால் நமக்கு அது இருக்கணுங்கிறதே நம்ம பார்க்குறோம். நம்பிக்கையாளர்களாக இருப்பவர்களுக்கு அதை குறித்து கவலை என்ன ஆகுமோ, ஏது ஆகுமோ, எப்படி அல்லாஹ் தீர்ப்பளிக்கப் போகிறாரோ, நமக்கு சாதகமாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு அச்சம். அந்த நிகழ்வை நம்ம ஏற்கிறோம். உண்மையில் அப்படி ஏற்கக்கூடியவர்கள் மறு உலகத்தை நம்பக்கூடியவர்களாக இருப்பதனால அல்லாஹ் அவர்களை வாரி அணைக்கிறார், மறுபடியும் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை மீண்டும் நுழைய அனுமதிக்கிறார். அதை சொல்ல 21ஆம் அத்தியாயம் 103வது வசனத்தில் மாபெரும் திகில் அவர்களை கவலைக்குள்ளாக்காது. அந்த திகில இருக்கும் அவங்களுக்கு, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்குது, நமக்கு வெற்றி இருக்குது அப்படிங்கிற ஒரு இருக்குது. அதுதான் மறு உலகத்தில் அவங்க என்ன பேசுவாங்கங்கிறத 35ஆம் அத்தியாயம் 34 சொல்கிறாரு அல்லாஹ். அவர்கள் கூறுவார்கள், போய் சாப்பிட்டா எல்லாம் சமாதானமாக அமைதியாக நிம்மதியாக அந்த சோஃபாக்களில் நீண்ட அந்த இருக்கைகளில் அமர்ந்து கொண்டு அவர்கள் பேசுவார்கள், மலரும் நினைவுகளை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள் என்று சொல்கிறார்ல. அந்த விஷயத்தில் நம்ம அது வேறு வசனத்தில் வருது. இந்த வசனத்தில் நமது எல்லா கவலைகளையும் நீக்கியதற்காக கடவுளை புகழுங்கள், நம் இரட்சகர் மன்னிக்கின்றவர், பாராட்டுபவர். அங்கே போய்தான் நம்ம கவலை என்பதை அதை இல்லாமல் துடைத்தெடுக்கப்பட்டவர்களாக கவலையே இருக்காது, எந்த கவலையும் இருக்காது. இங்கே அப்படி இங்கே இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அது இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை தாமரை இலை மேல் தண்ணீர் போல அதை நம்ம கவனமாக கையாள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதே மூழ்கி விடக்கூடாது, கவலையில் தூண்டு விடக்கூடாது, அல்லாஹ் மேலே நம்பிக்கை இழந்து விடக்கூடாது என்பதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்வோம். தொடர்ந்து அல்லாஹ்விடத்திலே திரும்புவோம், தொழுகை நிலைநாட்டுவோம். அக்கீமு ஸலாத்.